இது என்ன மைக்குங்க இருக்கு? என்னோட பிபிடி இருந்தால் தான் அந்த ப்ரேயரை நான் சொல்ல முடியும்.
இது பண்ணு. நான் பேசுறது வேற யாருக்கும் கேட்கறது இல்ல. அதான் மேம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு ட்ரையல் பாத்துடலாம் மேம். எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ட்ரையல் கொடுடா. எனக்கு பிபிடி வரலடே குட்டி. ஆமா மேம், நீங்க சொல்ல, நீங்க பேசுற எனக்கு கேக்குது, அதெல்லாம் நான் பண்ணணும்ல அதுக்காக. ஐயோ, நம்ம சாருக்கு தனி அனுப்பிவிடணுமா? குரூப்ல அவர் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கண்டிப்பா அனுப்பிவிடணும். ஆமா கண்டிப்பா, இது மட்டும் டைம் இருக்குது இல்ல. சரி. பிபிடி ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். Let us pray together. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Let us pray together. Dear God, thank you for all the blessings you have bestowed upon us. We are truly grateful. Thank you for allowing us today to meet and share our knowledge and science with one another in this way. May we extend their divine wisdom to our people, that he will be able to impart effectively with God-given knowledge to all of us. May he be blessed as he continues to do his best behind people who need us. Bless the participants as well, so that they will be able to gain the vital information from this activity. May you bestow your blessing so that we may go out and spread what we learned in the spirit of the Lord to the rest. May we realize that this activity should glorify your name. Ma'am, good afternoon. Yes sir. Thank you. Thank you. உங்களுக்கு அனுப்பியிருக்க, வாங்க. சொல்லுங்க. ஓ, சரி சரி. பரவாயில்ல. நீங்க செகண்ட் குரூப்ல எந்தனாலும் உங்களுக்கு திரும்ப செகண்ட் குரூப்க்கு திரும்ப வாட்ஸ்அப்க்கு போகணும்னா அங்க உங்களுக்கு அந்த லிங்க் திரும்ப அனுப்பிட்டோம். ஜூம்க்குள்ள லிங்க் நீங்க பாருங்க, வந்திருக்கும். பரவாயில்ல, எப்ப வந்தாலும் அது வந்திருக்கும். நீங்க அதை ஓபன் பண்ணுங்களேன். அந்த ஜாக் எதுல எந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அது உங்களுக்கு வந்துருச்சுல்ல. அந்த குரூப் வந்திருக்குல்ல. அதுலயே வந்திருக்கும் பாருங்க. வந்தாலும் அங்க வந்திருக்கும் மேம். ஆல்ரெடி அது நாங்க கொடுத்துட்டோம். தேங்க்யூ. இல்லைன்னா சொல்லுங்க, திரும்ப பிரைவேட்டா அனுப்புறேன்.
ஆமா, பிரின்சிபலுக்கு இந்த மெயில் ஐடி லிங்க் அனுப்பிவிட சொன்னாங்க. பிரின்சிபல் கிட்ட உங்க இதுகிட்ட இருக்குல்ல, அவங்களோட அனுப்பிவிடுங்க. அவங்க மெயிலுக்கு அனுப்பிவிட சொல்லுறேன். மிஸ் இப்பதான் பார்த்தாங்கதான். இப்பதான் உள்ள வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் கிடைக்கல அப்படின்னு. நாங்க 2 பேரும் மட்டும் தான் இப்போ நாங்க இது பண்ண போறோம். அதனால எங்களை கொஞ்சம் 2 பேருக்கும் இன்னும் ஒரே ஒரு இது பண்ணணும்டா, சொல்லி கொடு. அம்மா எங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணிட்டியா? அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஏமா நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். பார்த்துட்டு மேம் சொல்லி. ஹலோ, கேக்குது மேம். can you hear me? Yes. விட்டு விட்டு சிஸ்டர் பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எனக்கு நீங்க பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. மேம் பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. என்னடா மேம் எனக்கு Warm greetings from PG and Research Center of Zoology, Jayaraj Annabhagyam College for Women, Periyakulam. கேக்குதா சிஸ்டர்? எஸ் மேம். சரி சரி கேக்குது. ஓகே, அவரை கனெக்ட் பண்ணணும் சிஸ்டர், ரிசோர்ஸ் பர்சன். இது சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணது எனக்கு வரல. ஸ்கிரீன் ஷேரிங் பிரேயர்ல இருக்குதோ? ஆமா ஆமா. சரி வருது. இதுல போனா இப்படி டிம்மா தெரியுது. இப்படிதான் தெரியுமா ஸ்கிரீன்? ஓகே, அப்போ அந்த மேம் பிரேயர்ல வைங்க மேம், ஒரு தடவை ட்ரையலுக்கு சொல்லி அடுத்து போனலாம். Okay, in the name of the Father, of the Son, and of the Holy Spirit. Amen. Let us pray together. Dear God, thank you for all the blessings you have bestowed upon us. We are truly grateful for them. Thank you for allowing us today to meet and share our knowledge and time with one another in this manner. Ma'am, அடுத்த மாத்துக்கு. May you extend your divine wisdom to our speaker so that he would be able to impart effectively his God-given knowledge to all of us. May he be blessed as he continues to bring his expertise people who need them. Ma'am, மாத்திருவேன் சிஸ்டர், நீங்க மேம் கூப்பிடாதீங்க. இல்ல ஓகே sorry. Bless the participants as well so that they would be able to glean the vital information from this activity. May you bestow your blessing after this seminar so that we may go out and spread what we learned in the spirit of your love and generosity. May we realize that this activity should glorify your name. Amen. ஓகே சிஸ்டர். இப்போ பிஜி அண்ட் ரிசர்ச் சென்டர் ஆஃப் ஜுவாலஜி சொல்றோம்ல சிஸ்டர், சொல்லிட்டு இங்கே ஒரு வெல்கம் சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வெல்கம் சொல்ற மாதிரி இருக்குமா? இல்ல, பிஜி அண்ட் வெல்கம் கிரீட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சொல்லிடுவோம் சிஸ்டர். இதை சொல்லிட்டு
வந்து அடுத்தது சொல்லும்போது தான் உங்க போட்டோ வருமா? இல்ல, இது நான் சொல்லிடுறேன். சரி. சொல்லிடுறப்ப சொல்லிட்டு ஐ ஆம் டாக்டர் ஐ ஆம் டாக்டர். உங்க போட்டோ நீங்க இது பண்ணிடுங்க, ஆ. upload பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குறீங்கல்ல? இல்ல, ஏன்னா நீங்க அங்க சொல்றப்ப எனக்கு வெக்கம் அடிக்குது. ஓ, நீங்க அதனால. சொல்லி நீங்க அங்க எனக்கு இங்க அங்க வாசிக்கிறது எனக்கு கேக்குது. ஓகே ஓகே ஓகே. இங்க அது கொஞ்சம் இதுல டைம் ஓகே ஆகிடுது. ஓகே ஆ. ஓகே, பரவாயில்ல. நான் அடுத்து கரெக்டா பண்ணிடுறேன். ஒர்க் கூட பண்ணி பார்ப்போம் முடிச்சுட்டு. நான் இப்போ எடுத்துருவா என்ன? இருக்கட்டும். ஐயம்மா, இது என்ன பைலட் மாதிரி உட்கார்ந்துட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன sister? அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு கேட்க மற்றவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆ. ஆனா அந்த நேரம் மேம் போட்டுருவாங்க. போட்டுருவேன். இப்போதைக்கு பிரின்சிபலுக்கு கனெக்ட் பண்ணி விடுங்க சிஸ்டர். இப்ப கொடுத்துட்டியாமா? இவருக்கு எங்க ரிசோர்ஸ் பர்சன் கொடுத்து ரிசோர்ஸ் வந்த பிறகு தானே அதை கொடுக்கணும். ரிசோர்ஸ் வந்த பிறகு தானே அது ரிசோர்ஸ் பர்சன் பண்ணுவாங்க. என்ன? ஆமா, லிங்க் அவருக்கு கொடுத்துருவோம். லிங்க் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி அந்த சார் சொல்றியாமா? நீங்க கனெக்ட் பண்ணல, எப்படி வருவாங்க? விஜயகுமார் இல்ல, அது ஜோஸ்டர்ஸ் வந்த பிரதானே பண்ணு. உன்னை பண்ண சொல்லிட்டாங்க, நீ பண்ணிக்க. நானு லிங்க் அனுப்பிட்டேன். ஓகே. 3 o'clock நாங்க உங்களுக்கு இது பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணும்போது. ஓகே. அதுல உங்க ஜாட் பாக்ஸ் ஒன்றும் போட வேண்டாம். ஜாட் பாக்ஸ்ல எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம்ல. சேட் பாக்ஸ்ல எது போடணும்? நம்ம வந்து ஸ்கிரீன் காமிக்கிறோம்ல. இப்போ வந்தவரைக்கும் போட்டுருந்தாங்க. எப்படி போடுவாங்க, என்ன போடுவாங்க? சேட் பாக்ஸ் நம்ம பார்க்க மாதிரி பார்ப்போமா? வரலையே. சேட் பாக்ஸ்ல நம்ம ஸ்கிரீன் தானே காமிப்பாங்க. ஆமா சார், சேட் பாக்ஸ்ல வெல்கம். சப்போஸ் நீங்க மியூட்ல இருப்போம், அதுக்காக ஒருத்தர் சொல்லி இன்னத்துக்கு எழுதணும். ஆமா ஆமா. தொடக்கத்துல கொடுக்கணும் அப்படின்னு லாஸ்ட் கொடுத்தாதான் கரெக்டா. இதெல்லாம் பாதிலே போய் லாஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கல்ல. லாஸ்ட் அது 5 minutes ஓபன் பண்றப்போ கொடுக்க சொன்னாங்க. அவங்க வந்து லாஸ்ட் மட்டும் தான் சேட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் இருக்கிறதுனால லாஸ்ட் ஓபன் பண்ணிடலாம். லாஸ்ட் நீங்க அனுப்பி விட்டுருந்தீங்க, திரும்ப மெயில் ஐடி ஆமா, நான் அனுப்பி விட்டுருக்கேன். அனுப்பி விட்டு இப்போ அதுல எல்லாமே half an hour பிஃபோர்னு கொடுத்துருக்கு. அதை வந்து தரேன்னு கேக்குறாங்க. அப்புறம் இதுல எதுல லிசன் பண்ணல. அதனால நம்ம chat box க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப ஏதாவது டவுட் வந்து கையை ரேஸ் பண்ணிக்கலாம். அது இருக்கணும். ஆமா, அது நீங்க மட்டும் இல்ல क्वेश्चन அது நம்ம சொல்லிட்டோம். கடைசில ஆன்சர் வந்து கடைசில தான் கொடுப்போம்னு சொல்லிட்டோம். அதனால நீ chat box நீ க்ளோஸ் 2 நிமிஷத்துக்கு
பார்த்தாங்க. அப்ப மேம் அப்புறம் அப்ப ஃபீட்பேக் போட்டு விட்டுறலாம். ஃபீட்பேக் அட்டெண்டன்ஸ் ரெண்டு ஃபீட்பேக்ல அட்டெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நீ பழக்கமா செய்யற மாதிரி ஃபர்ஸ்ட் இதை அனுப்பிட்டு அப்புறம் பண்ணலாம். அதை நீ பண்ணி அது அதான் கேட்டு. ஓகே ஓகே சரி. ஏன்னா அவங்க யாருமே அனுப்புனது எதுவுமே வாசிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா அது ஆனா நீங்க பொறுமையா கொடுத்துட்டு இருந்தீங்க. எனக்கு கை சுறுசுறுன்னு இருந்துச்சு. எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க. என்னது எனக்கு இன்டர்நேஷனல் எப்படி கேட்டிருப்பாங்க. மெசேஜ் போட்டு Zoom and ID password please send me. Thank you. யாருன்னு தெரியல. போயிருக்குல்ல. இல்ல இப்ப போகல. அவங்களுக்கு வேணுமா? அப்படியா? எப்படி அவங்களுக்கு வேணும்னா திரும்ப பண்ணுவாங்கல்ல. நம்ம இப்போ நம்ம கொடுக்கும்போது மெயில் ஐடி கொடுப்பாங்கல்ல. திரும்ப இது பண்ணணும். சிஸ்டருக்கு கிளாடி சிஸ்டருக்கு 3 தடவை அவங்க அப்படியே ஒரு இதுல எம்ம விட்டாங்க. இது ஒவ்வொன்னு அப்படி மாத்தி மாத்தி இது பண்ணி அவங்களுக்கு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்து. முன்னாடி மீட்டிங் வரதுலாமா இன்னொரு கேட்டாலும் அனுப்பி கொடுக்கலாம். நேற்று யாரெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. இந்த பேசலாம் அனுப்பிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இல்லைன்னா அவங்க கவனிக்காம இருப்பாங்கல்ல. ஆமா நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லையோ? இல்ல நான் மெயில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருந்தேன். வாட்ஸ்அப் லிங்க் 1 and 2 அப்படி கொடுத்துருந்தோம். அப்ப நான் உங்களுக்கு இது வாட்ஸ்அப் நம்பரா தான் இருக்கு அனுப்பிட்டேன். அனுப்பிருக்கீங்களோ? சரி அனுப்பிவிடு. ஓகே ஓகே. அது நான் லிங்க் அனுப்பிவிடுறேன். வாட்ஸ்அப் பண்ண இல்ல நாகேந்திரன் ஃபோன் பண்ணாரு. அவரு சிஸ்டர் எனக்கு வரல, லிங்க் வரல அப்படின்றாரு. அப்படியா? அவங்களுக்குலாம் தனியா நான் அனுப்பிடுறேன். மெசேஜ் அனுப்பிடுறேன். Please send join today for webinar. அப்போ வாட்ஸ்அப் நம்பரே நான் லிங்க் வந்து ப்ளூ கலர்ல வர மாட்டேங்குதுமா. திருப்பி அவங்க போகுமா? அவங்களுக்கு பண்ணா திருப்பி அவங்களுக்கு எல்லாத்தையும் கிளிக் பண்ண அவங்களுக்கு வந்துருமா? அது தெரியும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கூட போதும். அடிக்கிறீங்க போன் நம்பர் 9459464593. இந்த வருஷத்துல சொல்லுங்க. 9459464593. இதுதான் வாட்ஸ்அப் குரூப்ல நான் அனுப்பிடுறேன். லிங்க் அனுப்பிட்டீங்களா?
ஹலோ ஹலோ மேடம், நேற்று நீங்க இந்த வெபினார் கேட்டிருந்தீங்களா மேடம்? யாரு பேசுறது? லேல்டோ காலேஜ்ல இருந்து பேசுறீங்க தானே? நேற்று இந்த வெபினார் அண்ட் பயோடெக்னாலஜிக்கு நேற்று டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்களாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலன்ட்டு. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் த மீட்டிங். Don't register. You can join and later you can, when you fill the feedback form and everything, you can give your details. We will send the link. Okay. Okay. ஆமா, அந்த பொண்ணு இன்னொரு நடிச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை பார்க்குறோம் நம்ம 2 பேரும். அவர் கனெக்ட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட். ஆமா சார். இப்ப கனெக்ட் பண்ணிடலாமா? 3 மணி ஆயிட்டு, நீ கனெக்ட் பண்ணி விட்டுரு. எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி விட்டுரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. வரணும்னு சொன்னாங்க, 3 மணிக்கு வருவேன்னு சொன்னாங்க. ஆகையேடா நம்ம இப்ப கொடுக்கல மேம். வெயிட் பண்றப்போ அடிக்கவா? கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகட்டும், 10 நிமிஷம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து கடந்து எல்லாம் கம்மி அது அப்படி பாத்துருவியா? வெயிட் பண்றாங்க. 20 participants வெயிட் பண்றாங்க. அந்த டைம் இருக்குல்ல. தமிழ்ல புஷ்பா, ஜெயினா, தேவசக்திகள்லாம் பண்ணல மேம். அதனால நான் திரும்ப அவங்கள ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க திரும்ப மெயில் ஐடி இது பண்ணி மிஸ்ஸுக்கு ஒரு ஏதோ மிஸ்டேக் வந்துருந்தது, அவங்களுக்கும் போகல. மெசேஜ் வந்துருச்சா பாத்துட்டீங்களா? அப்படி சொன்னேன், நீங்க ஒரு கிடைக்கிறீங்க வேறனா நான் தனியா அனுப்புறேன் சொல்லுங்க. அந்த இதுல ஒவ்வொரு 3 இல்லைன்னா உங்களுக்கு தனியா இருக்கணுமா? ஸ்கூல் நானும் பண்ண நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு
சிஸ்டர் பிரின்சிபலுக்கு என்ன மெயில் சொல்லு. நீங்க ரன் பண்ணீங்களா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் பிரின்சிபலுக்கு நீங்க சொல்றீங்களா நாங்க அனுப்பிட்டோங்கிற ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே அடிக்கல சிஸ்டர். யாரு? ரிசோர்ஸ் பர்சனுக்கு அவர் டைட்டில் ஒண்ணும் அடிக்கல, இங்க ஒண்ணும் போடல. ஆமா, என்ன அந்த இது காப்பி பண்ணி போடணும்ல. இதுல அது எதுல இருக்கும்? கலந்து பூவெல்லாம் எடுத்து விட்டுருமா? இந்த இருக்கு, இந்த காப்பி பண்ணி போட்டு நம்ம இதுல இருக்குல்ல சிஸ்டர், நம்ம இருக்குல்ல, காப்பி பண்ணி இங்க பண்ண முடியாதுல்ல, டைப் பண்ண முடியும். என்னோட மெயில் க்ளோஸ் பண்ணிட்டாமா? மெயில்ல இருக்குது. என்னோட மெயில் எடுங்க. இல்ல வேலை பார்த்தேன். பூவெல்லாம் எடுத்துருங்க சிஸ்டர். டெக்னிக்கலா போறப்ப இந்த இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு நல்லா இருக்கும். ரொம்ப மாதிரி அவங்கள முகமே தெரியாம இருக்கு சிஸ்டர். அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது ஸ்லைடு ஷோ வராதோ இதுல அப்படின்னு நினைச்சிட்டேன். என்ன வச்சிருக்கீங்க பின்னாடி? அவரோட இன்ஸ்டிடியூஷன். சரி, அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. எனக்கு மெயில் ஓபன் பண்ணுமா? இதுல இருக்கு, மெயில் இருக்கு, இந்த இருக்கு. இப்பதான் மெயில வருது சிஸ்டர். இன்டர்நெட் எதிரானா மேல இது இருக்குதா? சரி, இதை பார்த்து இது பண்ணுவோம். டைப் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது இல்லை, இன்விடேஷன் இருக்கும்.
Itulah kebingungan. Ada sekian. யார் யாருக்கு மைக் கொடுக்க வேண்டும் பார்த்துருங்க சொல்லிட்டே இருக்காங்க. Kerja. அப்பா எனக்கு சொல்லணும் இப்ப நான் டைப் பண்ணுறத பார்த்து எப்படி இப்போ எங்க இருக்குது ஃபீட்பேக் ஃபார்ம்? நீங்க அனுப்புனதெல்லாம் ஒன்றும் காணோம். சரி அங்க நீங்க தலையை இல்லைன்னு போட்டு இந்த ஃபைன்ல போய் பண்ணுங்கன்னா அப்படி வரும் ஃபைன் இன்னும் நீங்க இடத்தை லீவ் பண்ணிருக்கீங்க ஹலோ சார் ஹலோ இன்னும் அவருக்கு பாருங்க ரிசோர்ஸ் பர்சன் உள்ள வர சொல்லணும் பாருங்க விஜய்க்கு வர அடிச்சிருக்காரு நான் டைப் பண்ணுறேன் இப்போ நேரம் லாஸ்ட் வருது. இல்ல இந்த பாருங்க இதுல கலை அகிலான்னு போடுங்க வரலையோ இந்த இருக்குல்ல. கலையில காணோம். கலை அகில இல்ல கலை 20 அகிலா மலை 20 அதுல இந்த
தெரியுதா உங்களுக்கு? சார் ஹலோ, ஸ்கிரீன் வரல. உங்களுக்கு தெரியுதா? ஸ்கிரீன் சார் உங்க ஸ்கிரீன் தெரியுது சார். You can share your screen. என்னோட You can enter into the PPT, sir. Your screen is visible here. Your laptop screen is visible, sir. You can enter into your PPT. ஆல்ரெடி ஷேர் த பிபிடி. உங்களுக்கு பிபிடி தெரியுதா? PPT வரல சார். PPT வரலையே சார். ஜஸ்ட் a minute. சார் பிபிடி ஓபன் பண்ணலாமே. உங்க ஸ்கிரீன் லேப்டாப் விண்டோ ஓபன் ஆயிருக்குது. ஸ்கிரீன் ஓபன் ஆயிருக்கு சார். You can just open the PPT. ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல பிபிடி ஓபன்ல தான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இல்லையே சார். So control is on your side, sir. Hello. Yes. Sir, excuse me, this is technician. Sir, உங்க ஸ்கிரீன் சொல்லுங்க. ஸ்கிரீன் வந்துட்டீங்களா நீங்க? என்னோட பிபிடி இதுல தான் ஓபன் இருக்கேன் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க சார் அந்த பிபிடியை. கொடுத்து Open ஷேர்னு வரும் பண்ணிட்டேன் சைடுல. ஷேர் மேல வந்து யுவர் ஸ்கிரீன் ஷேரிங் ஆல்ரெடி ஷேர்ல தான் இருக்கு மேம். இப்போ வந்து ஸ்டாப் ஷேர் கேக்குது. இல்லன்னா Stop வந்துட்டு share பண்ணாதீங்க. ஷேரிங்ல இருக்கு எனக்கு. பட் இந்த ஸ்கிரீன் இது உங்க பிபிடிங்க இதுல தெரியல உங்களுக்கு. உங்களோட அந்த பிபிடி இருக்கிற அந்த விண்டோ ஸ்கிரீன் இருக்குது. எங்களுக்கு பிபிடி ஓபன் ஆகல இன்னும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க மேம். Yeah, now your face is visible here. Okay. Yeah, உங்களுக்கு தெரியுதா? fine sir. இது தெரியுதுல நம்ம உங்களுக்கு? ஒரு லேப் முன்னாடி நீங்க நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு சைனாவுல. ஆமா ஆமா ஆமா. Yeah, ஆமா. fine. Okay. Okay. Okay, sir. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? You can start, sir. Okay. Good afternoon, everybody. First, I would like to thank to college principal and organizing convener and organizing secretary and her team. Thank you for inviting to me and introducing to me. Today, I'm going to talk about the first session today. Overview of nanotechnology synthesis methods and its application, overall application. Today I'm to talk in the first topic to nanotechnology. The nanotechnology, the current scenario, is a tremendous field in using volatile film. Nano is a Greek word. It means it is small size. It's a tiny. It is a prefix of billion words. It's a measurement of 1 to the 10 to the power of -9. It is used the nanotechnology in the nano term. The nanotechnology is size ranges to 1 to 100 nanometer, defined as nanoparticle. The term defined nanoparticle is mentioned by the ASTM in USA. ASTM means American Society of Testing Materials to define the nanoparticle. The nanotechnology, the first term introduced in 1959, the Nobel laureate Richard Feynman introduced the concept of nanotechnology. He was the present in the meeting, American Physical Society. It is the quotes words, there is plenty of room at the bottom in 1974. Another, the term nanotechnology was coined by Professor Norio Taniguchi to coin to the nanotechnology term. The nanoparticles have a unique properties. It is a nanotechnology, it's very important. Large surface area, it's a large electronic properties to the bulk compared than the bulk counterparts to the nanotechnology. Furthermore, the nanotechnology is the versatile industries use textile or mechanics, haptics, electronics, and energy science, optical device, and the recent is biotechnology.
The approaches for nanoparticle synthesis approaches, the nanoparticles synthesis approaches is a lot of synthesis approaches in the slide. Nanoparticle synthesis, one top to bottom approach, another one bottom to approach. In the top to bottom approach, the top to bottom approaches means it is used for the bulk material converted into the small particles to form the nanoparticles. It's a tiny particles to the top to bottom approach method. The top to bottom approach method used for the in sub uh, in sub methods in the etching, laser ablation, milling, grading, sputtering. It is the methods used for the physical and chemical methods mostly used for to highly toxic and the high demand energy in the high cost. And the another one, bottom top approach. In the bottom to approach method, it is sub methods use Sol-Gel process, laser pyrolysis, chemical reduction in spray pyrolysis, vapor deposition, and biological process. The biological process in the biological methods to the bottom to approach. In the major mechanism of bottom to top approach, in the atoms are nuclei into the bottom to approach synthesis. Mostly the bottom to approach synthesis is very easy, eco-friendly, low cost, not consuming time, no labor time. So very good, easy process of the nanoparticle synthesis in the bottom to top approach. Methods of the synthesis nanoparticle. Already previous slide I mentioned two major methods, top-down process and the bottom-up process. You see the slide. In the top-down process, bulk material into the fine particle into the top-down process. The top-down process maximum going to the chemical and the physical methods. And another one below the figure, bottom-up process. Bottom-up process, I'm already told the atoms and the molecular way. Atoms to the nuclei with the fine refinement of finally they get to the nanoparticles. It is the biological process, mostly synthesis only following the bottom up process. It is a very easy synthesis and eco-friendly. Then nanoparticles are broadly classified in the two categories. One is organic nanoparticles and another one is inorganic organic nanoparticles. Organic nanoparticles like carbon nanoparticles, and another one inorganic nanoparticles. It is some metallic and metal oxide nanoparticles. The metallic used for silver, gold, palladium, and some copper, some other metal used. And magnetic and semiconductor metal oxide nanoparticles for zinc oxide, majorly used for zinc oxide, silicon dioxide, and titanium dioxide. It is the classification of nanoparticles in the material not nanoparticles. It is a two different concepts, the top down and the bottom up process. Types of nanoparticles, and nanomaterials. It's a metallic. Already the inorganic nanoparticle, it is the mostly used for the current scenario in the silver and gold, because the gold nanoparticle is highly cost. That's not a problem. It is the gold nanoparticle. It's a very advantageous used preparation for the drug delivery application and biotechnological application. The gold nanoparticles in used by the humanity more than 2000 years. For example, the Leucosphere, a decorative goblet in colored using gold nanoparticles in made in the 4th, 15th century BC. The another one important thing is the gold nanoparticles, a metallic nanoparticles, are very, very, very low toxicity and very biocompatibility in human drug development. Another one's palladium. Palladium is another one type of metallic nanoparticle. It is used for the lot of application in the major application for the catalytic reaction and the biosensor application used for the palladium nanoparticles. And another one is silver. Silver nanoparticles in the very, 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 very important one of the metallic nanoparticles in day to life we have used in the silver, because silver is the one of the highest antibacterial activity and highly inhibited the bacterial function. So the lot of coatings we are used for the silver. Already now we have used to the some birds or wounds used to the silver sulfur oxide used for the wound treatment. And now current scenario, the silver nanoparticle used for the lot of drug delivery application in the not only the wound healing property, it is used for the anti-cancer, anti-biofilm agent also. I am already also prepared the some
wound dressing material for the silver nanoparticles. In prepared the chitosan coated silver nanoparticle prepared for the some healing the wound healing and cure the inhibited the wound infection causing pathogens. Another one is copper. Copper, it is the almost another one important used for the nanomaterials in the day to life. It is used a very good inhibition property of the fungal infections. It is used for the fungal infection and the fungal biofilms, and also used for the cancer treatment, drug delivery applications. Uh, I am only told that mostly we have used to the nanoparticle applications. Only I'm told. In this slide, I'm telling the metal oxide nanoparticles. It is the oxide nanoparticles, metal oxide nanoparticle, mostly used for the metal oxide nanoparticles. Two metal oxides. One is zinc oxide, another one is titanium dioxide. It is a zinc oxide. Zinc oxide nanoparticle. This is a lot of application such as optical transparency, electronic conductivity, piezoelectricity. It is a properties, very good properties of the zinc oxide nanoparticles. And another one is the important one thing, the zinc oxide is a GRAS approved. It is generally recognized as safe. It is for approved the FDA, Food and Drug Administration approved. So the zinc oxide nanoparticle is a very low cost and easily available. So easily preparation of the nanomaterial, and day to life we have used the zinc oxide. Some of the we have used the cosmetics items and the medical application, medical items we have used for the ingredients in the zinc oxide. We have used the lactocalamine. It is also found in the zinc oxide. And also used for the fungal infection cream. It's got used also in one of the ingredient for the zinc oxide. So it is all for the used for the day to life and the biomedical applications, and some zinc oxide used for the food preservation applications. Another one, titanium dioxide. Titanium dioxide, it is also used for the cosmetics preparation and also the medical properties, because the medical preparation and also the dye degradation, catalytic property removal, dye removal of properties, almost 90% already the titanium dioxide present. So the titanium dioxide is more used for the dye industries and the pollution controls. So these are the nanomaterials, metallic and metal oxide nanoparticles. These are the first we can focus to the select the metal or metal oxide. Then we go to the synthesis. It is a very good important factor, and the synthesis process. It's a main important factor is temperature, pH, and incubation time, and the concentration. The nanoparticle synthesis used for the green synthesis, it is used for the capping agent. Some we have used the capping agent. It is one of the important factor. The synthesis used for the temperature, it is almost one of the very good important factor. You synthesize the nanoparticle in the particular time. We make a time or 1 hour or 2 hour or 30 minutes, depend upon the metal or metal oxide temperature. The temperature also inhibited the nanoparticle morphological defects. And also the concentration is for the using the nanoparticles in this capping agent, plant extracts or whatever it is used for the surfactant. It is the concentration is a very good important factor. And then you tested the pH. What is the important the pH of the nanoparticle? You tested the pH or acid or alkali you tested. Then after we have synthesis the nanoparticle, we have to the evaluator the confirmation of the nanoparticle. We have go to the physicochemical characterization. In the physicochemical characterization of the nanoparticle or nanomaterial, a lot of methods. It is the I'm giving the slide. It is the method of the very important methods for the physicochemical characterization of the nanoparticles. First one is UV, another one is XRD, FTER, SEM, TEM, EDX, zeta potential, TGA, and DET. UV, the UV first physical synthesis for the nanoparticles, initiation check and identify for the nanoparticle.
the color change or precipitation, some other methods. We go to the optical property into the UV. We check the absorbance Sir, in each sorry and for the every interruption, sir. Dr. Vijay yes, ma'am. Kumar, sorry Yes, for the ma'am. interruption. You can Yes, ma'am. keep your PowerPoint presentation in the full screen mode, sir, Okay. because participants are asking for full screen mode. Loading. Yeah, Okay. okay, sir. Full screen. Sorry. Yeah, nice. Thank you, sir. You can proceed. It's okay. No problem. Okay. UV, first we go synthesis the nanoparticle and go to the first identification of the nanoparticle on color changes. After the color changes, we go to take the samples to initiation the to check the optical properties to the in the nanometer in the absorbance level. Each and every nanoparticle or nanomaterials specific range. Example, silver is a 400 to 500 nanometer range SPR level, and zinc oxide is 300 to 400, and some this like each and every metal and metal oxide nanoparticle specific SPR surface plasmon resonance range in the oscillation conductization of the electrons to the UV. So the first initiation check for the optical properties in the UV, the nanoparticles. Then another one important one thing, XRD. XRD means X-ray diffraction. X-ray diffraction analysis the sample in the goniometer. We have give to the sample in the powder or glass precipitation method. Prepare the sample to check the nanoparticles property to identify the crystalline nature or crystalline property. This powder are amorphous or crystalline or crystal structure to determine the nanoparticle to identify the XRD. To after the XRD equation to identify the calculating the size. What is the crystalline size of the nanoparticle to identify the XRD? Then next is FTIR. FTIR is a Fourier transform infrared. It is used for the to identify the possible biomolecules or biofunctional groups present in the nanoparticle surface to identify the FTIR instrument to the nanoparticles. The FTIR the samples you mostly the FTIR sample given to the KBR potassium bromide method. So they give the samples and the particular peak present in the different peaks and wavelength to measure the molecules present in the identify to the confirm the biomolecules present in the surface of the nanoparticles. And the SEM surface electron microscope, scanning electron microscope, it is to identify the surface morphology of to identify the nanoparticle, and also it is used for the measuring the size to confirm the nanoparticles. And another one is TEM, and now is a HR TEM, high resolution transmission electron microscope. It is used for the check the or identify the nanoparticles size at size nanoparticle. It is used for the TEM, and also to also we can check the crystallinity to compare the SAED pattern to XRD matching level to compare the TEM and SAED pattern. Then EDX elemental Sorry, sir. compositional analysis. Sorry to interrupt. Yes, ma'am. So Ma'am. anyone here, some participants' computer screen is being disturbed by so many kids are playing with the screen. So we are having scratches on the screen. So participants, please take care of that. Okay, sir, you can proceed. Then another one, the EDX. EDX is the energy dispositive analysis. It is used for the elemental analysis or purity of the samples to identify the our samples or nanoparticles to measure to identify the EDX analysis. To the EDX analysis to compare the in copper grid your samples to put the copper grid to identify the how much samples present in the percentage present in the samples your metal or material whatever it is you are choosing the nanoparticles the silver or gold or zinc oxide or whatever it is you selected for the nanomaterial. Then another one is zeta potential. Zeta potential it is used for the to identify the nanoparticle surface charge and the stability to identify the our nanoparticle or nanomaterial samples to the nanoparticle is a different charge, positive or negative.
depend upon the capping agent, depend upon the material or metal oxide present in the samples to identify the zeta potential to the surface charge, is a negative or positive. And another is stability. It is the nanoparticle. It is an important one thing. The stability is very, very important. We have first synthesis the nanoparticle. We can check. You first day you synthesize a nanoparticle. It is a color, a dark brown color, not precipitation formed. After 30 days, you check the sample. You check the color and the precipitation or whatever it is changed. Once the sample's color or in whatever it is morphological or changed, the stability is very bad. In not the any color or precipitation or not you have observed, it is the stability is good to identify the zeta potential. Then another one is TGA. TGA is the thermogravimetric analysis. It is to check the your samples in the weight loss or in the heating of your samples or nanomaterial to tested the percentage of weight loss of your nanomaterials in the TGA analysis. And another one is important one thing, BET, Brunner Emmett Teller. It is used for the nanoparticle surface area to measurement. The BET analysis to identify to check the your nanoparticle. What is the surface area to identify and measure to calculate the surface area to we have collect the results from BET. Then we have the main topic, biosynthesis of nanoparticles. Already the methods in the chemical methods, physical methods present, and another one is the final one is a biosynthesis. The physical and chemical synthesis of nanoparticle, it is a very, very high cost, high energy, and toxic to the environment, and high manpower. So we have used for the developed the biosynthesis of nanoparticles, a bottom approach synthesis. The biosynthesis of nanoparticles is very, very advantageous. It's a very low cost, no time consuming, no manpower, no high energy demand. So it is a very advanced for the biological synthesis of nanoparticles. The biosynthesis development of really environmental friendly. It is important one factor of the metallic nanoparticles in the application of nanobiotechnology and nanoscience. The nanotechnology is a interdisciplinary is physics or chemistry and biological. So the various methods, the nanotechnology during the last decade in the biosynthesis methods, we have chosen for the two different ways. One is microbial synthesis, another one is green synthesis. Most people we have used for selected for the synthesis in green synthesis because we have selected the green synthesis. It is the easily to develop the nanoparticles, not structurally defect, not structurally any impacts of the synthesis of nanoparticles to compare to the microbial methods. In microbial methods, we go choose for the raw materials to collect the microbes and isolation of microbes. It is a very difficult process. So we have choose for the green energy or green chemistry approach for the synthesis of nanoparticles. It is used for plant extracts, fungi, or whatever it is. There are biopolymer, fruits and vegetables. It is used for the biosynthesis. The biosynthesis used for these plant extracts or fungi, or it is used for the capping or stabilizing agents. The microbial synthesis in the first synthesis for the 1984 in the Pseudomonas aeruginosa bacteria culture to synthesis for the microbial synthesis of silver nanoparticles to first develop. The flowchart to the biosynthesis of nanoparticles. Already I'm told explanation the lot of things in the biosynthesis. Preparation of plant extracts of nanoparticle synthesis. Preparation, whatever it is you prepared, whatever you plant material or fruit material or microbial material, you collect in the nanoparticle synthesis process first, and mixing metallic solution, whatever it is metallic, in silver, gold, or zinc oxide or titanium oxide, whatever it is, choose for the metal. Then another is bioreduction of metal or metallic nanoparticles by plant extract. It is the mechanism for the synthesis to the incubation time and pH or temperature in the following protocol for the synthesis mechanism. In the bioreduction, it is the steric mechanism and the van der Waals force mechanism. A lot of mechanism begin of the nanoparticles formations.
Then finally formed nanoparticle analysis, physicochemical characterization and UV, and I'm already told the main important factors of the characterization of the nanoparticle. Then you synthesis, and finally you the characterization. Once you confirm the nanoparticle size and shape, it is very important to finally you concluded it is nanoparticle, it is a size and shape you concluded. Then you have go to the biological application of the nanoparticles. The biosynthesis implemented nearly any setting. In addition, it is an extensive investment biotechnology. Day by day, it is used for the biosynthesis techniques. The application, the biomedical application for antibacterial, antibiofil, wound healing, anti-cancer, water, anti-insecticidal. A lot of biomedical approaches for the nanoparticles. Um, biosynthesis methods for nanoparticle using plants. A nanoparticle biosynthesis methods can be produced either conventional physical and chemical methods. It's very easy way, non-toxic, it's low cost, easily synthesis. uh, the nanoparticle greenly is used for the plant pot, leaf, latex, seed, and whatever it is used for the plant material. If recently synthesis used for the fruit extracts and seed extract used for the green synthesis of nanoparticles. I'm already told the explanation of microorganism synthesis of compared to the green nanoparticle. It is a very complication process of the microbial nanoparticles synthesis. We have choose to the microbial synthesis of nanoparticles. It's a very complication process. It is the isolation is very difficult and maintenance also is very difficult. The if you want, you selected the microbial selected synthesis of nanoparticle in the two different way. One is the intracellular, another one is extracellular. The intracellular selected for the supernatant collect the bacteria and the isolation centrifuge. After the centrifuge, you collect the supernatant. It is used for the nanoparticles. It is intracellular, and the extracellular. Another one is the pellets to collect the microbial samples, and the centrifuge to collect the pellets. You to use the pellet sample for the nanoparticle synthesis. It's extracellular process. Oh, it's very important. Biopolymers. Now, the lot of scientists and lot of researchers working on in the green nanotechnology or biosynthesis used for the biopolymers. So, biopolymers, it is used for the very important of the biomedical and biomaterial preparation application. It is used for the main one important factor is a very non harmful. It's a very biocompatibility and easy biodegradability and ease of processing. The lot of biopolymers in the present in the plants, animal origins, and the microbial biopolymers. The biopolymers nanoparticle synthesis also the three methods and most biological system used for the synthesis of the capping agent of the biopolymers. Biopolymers, nothing but it is used for the polysaccharide or sugars, or some examples. The polysaccharide is for the chitosan, majorly utilized for the biopolymer capping agents. This nanoparticle is utilized for the chitosan. It is present in the animal origin, stem cells and chitosan cells. Some other animal also found in the chitosan. Recently in the Periplaneta americana also the find in the chitin chitosan. Fungi also the present in the chitin chitosan. So another one is the alginate, sodium alginate. It is used for the biopolymer. It is preparation for the wound bandages and the wound healing activity and the anti-cancer drug preparation for the biopolymers. So these are the classification of biopolymers used for the biosynthesis nanoparticles in capping agents. Classic polysaccharides, origin plant, algal, starch, amylose, amylopectin, cellulose, agar, alginate, fucoidan, carrageenan, pectin. Fucoidan, carrageenan, it is also for the some seaweeds present and various gum. Example, some present the neem gums and almond gums, cashew gum. Also the polysaccharide. It is one of the biopolymers. Another one is animal present in the chitin, chitosan, and hyaluronic acid also found in the one of the biopolymer. And the microbial biopolymers,
xanthone, dextran, gelon, livon, colon. It's also gums. It is used for the biopolymer synthesis. And the fungal yeast glucans, pullulans also. Then protein. Protein is the one important biopolymers or macromolecules. Collagen, gelatin, elastin, and some very another one important, the casein. So these used for the researcher used for the recently developed the biomaterial for the biomedical application. To the biopolymer present in the two biopolymers, one is the natural and the synthetic polymers. The synthetic polymers are very highly toxic, so we can't choose the prepare for the biomaterial. So it's easily to develop the biomaterial preparation for the biopolymers. It is very easily because it's a very expandable. It is preparation for the formation of gel formations. So easy to develop the drug formulations. The use of biopolymers in nanoparticle synthesis in the advantages of biopolymers fabricate commercial applications, wooden, agrochemical or pharmaceutical application. I'm already told the pharmaceutical application. In the food preparation, it is used for the biopolymers in nanoparticles coating. The biopolymer coating for the nanoparticle. Example, you prepare the silver or gold nanoparticle. Prepare the capping agent using for the biopolymers to coat at the silver or gold. Preparing the packaging films used for the preservation for the food materials to avoid the infection of bacteria, some other fungal infection. So prepare the food infection, food applications for the biopolymer based nanoparticles. The another one is the very important one things. It's a controlled and targeted release therapy for use for the compounds. The biopolymer it is selected for the drug formulation, controlled release therapy, and the drug development formation is for the biopolymers. So the application tomorrow, and I'm told a lot of biomedical application in the elaborate brief explanation of the nanoparticles. Just now, I'm just overall what are the applications. The biosynthesis nanoparticle researcher used. The main factor application of biosynthesis nanoparticle used for the unique properties, the high surface area. One important thing, and the size and shape. It's a very important factor for the application of nanoparticles and the characterization. So this slide, the overall application of nanoparticles, green nanoparticle application, cosmetics, antioxidants, sunscreens. I'm already told and I mentioned the slide. Antioxidants, sunscreens. The titanium dioxide and the zinc oxide most used. Antimicrobial products, better treatments. Yes, antimicrobial products. I'm already told that some lactocalamine and itch cure, some of the ointment preparation, zinc oxide and as well as silver. Then medicine preparation, enhancement imaging, early stage diagnostics, targeted drug delivery, and the food industry, antibacterial packaging, long storage, fresh food preparation, and environment application, removal dye, efficient sensor, and the speedy purification process. Then energy, efficient solar cells and biosensor applications. So everyday materials, the anti-infective agents, anti-fogging class also prepared for the application of nanoparticle. I am also the prepared the anti-fogging glass, so some self-cleaning and the dye degradation process in my research. I am also prepared the nanoparticle applications. So, thank you. Thank you, sir. And any queries? Thank I you, will sir. clarify. You have presented the synthesis and the applications, overview of the applications of nanoparticles. So participants, if you have any questions, you can raise the questions, or else you can type the questions in the chat box. So we'll try to answer the questions, whatever is displayed in the chat box first. And then the participants can raise your hands and answer. So, sir, there is a question. Yes. Am I audible, sir? Yes, ma'am. Yes, ma'am. How pH influence the size and shape of the particles, nanoparticles? This is a question from Dr. K. Sahairaj. And how does this pH influence the size and shape of Yes, the ma'am. nanoparticles? How to get uniform sized nanoparticles?
Yes, ma'am. Yes, ma'am. Okay, nice question. You want to the uniform size of the nanoparticle. It is a very important factor of the pH and the incubation time. Each and every nanoparticle specifically found in the pH. In the zinc oxide nanoparticle example, you prepare the zinc oxide nanomaterial or nanoparticle preparation to check the pH and add the NaOH plus you to maintain the pH 7 to 12. It is the very good maintaining of the pH. It is main factor for the your zinc oxide preparation size and safe, and also the used for the morphological changes. Uniformly size, you get the size, you maintain the pH. I think 7 to 12 is good. Okay, sir. Thank you. Is okay? Yeah, yeah. So next question is how to improve the yield of nanoparticles using from bacteria, when synthesized from bacteria, and how to increase the productivity. They're asking how to get Yeah. yield percentage of the final product. Yeah, okay. You get the sample, you more yield of the nanoparticle. It is very much important. One is your capping agent, another one is your concentration. Your preparation of the molar or micromolar or molar samples, preparation for the metal or metallic solution. It is important factor to get collect the yield of the sample. I think you better yield get to the compare than microbial compare than the plant or biopolymer nanomaterial preparation. It is better, I think. Yes. Okay, sir. I think the question is answered. Another question from Pari. The question says, does the properties of nanoparticle change in an in vivo environment? If we introduce into any animal model, whether the property of the nanoparticle will change, he's asking. Yeah. Okay, nice question. These properties I am take the lecture in the tomorrow, I think. Tomorrow or another in the aquaculture section, I think. But however, no problem. I tell the answer. Each and every nanoparticle is a different size and the shape. The size is the very important factor. The 10 to the 1 to the 100 nanometer. It is a nanoparticle range. So the nanoparticle is the 10 nanometer, 20 nanometer, 50 nanometer, or 70 nanometer, whatever it is. It is the very least nanoparticle. It is a very important factor. You have go to the in vitro or in vivo studies. The very least size of the nanoparticle, it is easily penetrate to the cells or in vivo animal tissues or whatever it is. It is easily to the mechanic to the applications. So the size and shape, it is the very important for the in vitro and in vivo applications. Okay. Okay, sir. And another question from Dr. J. Arulraj. He asked that which one metal is best suitable for getting bio nanoparticles? Usually we use silver nanoparticles. Metal or metal oxide? Metal, because which metal is best suitable for getting bio nanoparticle? Use silver nitrate, right? For the silver nitrate. So he's asking whether it is alternate metal. Okay. We have a lot of researcher. We have. I am also used for the silver, gold, some copper, palladium. Also used. Most research article. You go to the Science Direct. To the 10,000, more than 20,000 article also found the silver and gold. I think. More researcher used for the silver. Only we have focused the new metal. Which lot of metals found, aluminum or magnesium or copper, but easily all are used for the only the metal silver. I think silver is better more compared than, and the another one is better is the copper, zinc. Zinc is better, metal oxide. Zinc not metal oxide. It is a metal zinc. It is also best. It is low cost and easy preparation of the nanoparticle. Okay, then zinc can be alternatively used for Yeah, silver. sure. Yeah. So another question Sure, from. ma'am. It is better, but more effective. It is more effective than silver? No. No, ma'am. It is better than more effective to the. It is a very low cost. One Low important cost. factor is a very low cost. Another one is the low toxicity compared than silver. Silver, okay.
Yeah, yeah. Okay. You can check the. So it is I'm more. also checked the silver and zinc oxide in the human cells. It is highly toxic to the human cells in silver. Compare than zinc oxide is very low. So the zinc oxide or zinc is a very biocompatible. Okay. Its voice is breaking, sir. Yes, ma'am. Are you here? Voice is breaking. Okay, so it's a alternative to silver, so more environmental friendly, I think, zinc. Yeah, zinc is better. Yeah, yeah, Yeah. yeah. So some participants are asking about the medicinal use and applications. Those discussion will have tomorrow and day after tomorrow. And one question: how nanoparticles are incorporated in stem cells? Oh, stem cells. Yeah. In nanoparticle incorporated with the stem cells. Yeah. Hello. Huh. How It's a nanoparticles are incorporated in the stem cells? It's a new area of oh, research. yeah, Maybe. yeah, yeah. It is a stem cell therapy, I think. Uh, But I don't know this the stem cell therapy because I am not expert in this area. But I think in my case, I've learned something the nanoparticle incorporation in the cell because the tagging studies. okay. So used to for the tagging and the some protein molecules tagged with the cells to use to for the nanoparticle preparation in the stem cells or the cell therapies. Okay, sir. Then explain about particle analyzer. They're Yes, asking regarding the synthesis process. Particle analyzer. yes, ma'am. Yeah. Okay. You check But, the particle analyzer. they explain about particle analyzer. They are Yeah, asking maybe in the yeah, synthesis particle. part. Yes, yes. Particle analysis nothing but ma'am. It is used for the particle size measurement. The particle analyzer you checked also the use the sample to the measurement of the particle size and also do the histogram analysis, uniform distribution size. What is the synthesis of nanoparticle? A group of nanoparticles. Each and every nanoparticle different size. The Okay. particle analysis it is used for also the give the histogram to the what is the average size of the particle measurement also used for the pH analysis. Okay. Okay. Particle. So you can also say the instruments whatever we are using for the characterization of the Yes, particles. yes, ma'am. Another question from um, Subha Kannan, Ms. Subha Kannan. Is artificially engineered nanoparticles lead to any health risk? Because we are introducing into the environment, do they have any Okay. health risk, hazardous effect? There are, Yeah, it is depend upon the metal and capping agent, ma'am. okay. Depending upon We the have prepared the metal capping agent. yeah, 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 yeah. So, Metal and capping agent. Metal is the silver or gold or zinc oxide, and capping agent is the plant extract or microbial biopolymers or toxic harmful agent to prepare for the nanoparticles. okay. So Yes, ma'am. capping is very important while applying Yeah, this capping is very nanoparticle. important factor. Yes. Is there any difference between crystalline size and grain size of the Um, nanoparticles? um, Crystalline uh, size and the grain size. because I don't know because I have not a physics. I'm basically BSc, Okay. MSc, also as a Mm, zoologist, so I okay. don't know. Okay, sir. Kindly explain about the doping and efficient proportion of dopant in the synthesis of nanoparticles. That's a doping and Doping. doping about explain about the doping and efficient proportion of dopant in the synthesis of Yeah, yeah, yeah. nanoparticles. Doping and dopamine, it is main important factor for the concentration and percentages of the our metal salts and depend upon the capping agents to the different percentage and different pH level to prepare for the synthesis. Example, some researcher hydroxyapatite preparation for the different aspects or different molar ratio prepare for the solvents and the different pH level to the dopamine and dopamine. Okay. So the 7 to 12 pH, whatever you have mentioned, whatever is appropriate for biosynthesis,
If so, Yeah. is this is applicable for all metals and metal ions? No, only we can check for the pH. Mostly we can check the pH for the 7 to 12 is okay in zinc oxide. We have synthesis the zinc oxide nanoparticle. We have checked the zinc oxide. We have checked the pH. It's at 7 to 12 is good, and almost the maximum metal nanoparticle for 7 to 10 is very good. I think 7 to 10 is good, no problem. Okay. And almost more than 12 or 10, it is problematic for your nanoparticle size and safe. Some agglomeration or aggregation formed of the nanoparticles. Okay. Cluster formations, not uniform. If it is more than 10. Yeah. Yes, If ma'am. it exceeds. Yeah. So then a basic question: in case of synthesis of silver nanoparticles using plant extract, what is the correct ratio of silver nitrate solution and plant extract? Is there any ratio? Yeah. Okay. In example, you have the synthesis silver nanoparticle 0.1 millimolar silver nitrate solution preparation. In the 9:1 ratio, it is a very good ratio. It is a common. Okay. 9:1. 9 Yeah. 9 9 silver ml nitrate. AgNO3. Yeah, 9 ml silver nitrate, 1 ml your plant extra or your capping agent. Okay, that is best. Yeah. Giving. Yes. Okay. A question from Dr. Arun Nagendran. Kindly brief on IONT and its efficacy in diagnosis. Maybe you will be briefing this in the biomedical applications, right? Kindly IONT and its efficacy in diagnosis. Maybe day after tomorrow. Tomorrow or day after yes, tomorrow? Tomorrow I will. Okay. Day after tomorrow. Tomorrow. How does the nanoparticles are isolated? I think you have answered already. You have explained. Yes. Isolation of the nanoparticles. Okay. Yes. So I think you have answered most of the questions, whatever is given in the chat box. So thank you, sir. Thank you. Okay, thank you, participants. See you tomorrow. You join us at 3:15 p.m. tomorrow, so that we will have an effective interaction. And Dr. Vijay Kumar will brief on the applications of nanoparticles tomorrow. See you all. So we will wind up the session for the day. Thank you. So we will send the feedback now. Feedback link now, not feedback attendance link. Attendance link கேட்டுட்டு
அவ்வளவுதான்.